நம்மளோட ஸ்டேஷன்ல ஜீஜா மேல ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகாம இருக்கு. அவருக்கு பயந்துகிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். ஓ, வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ. யா, அப்போ ஒரு வேலை பண்ணலாம். சொல்லுங்க சார். அவனோட பினாமியையும் இல்லனா அவனோட கூட இருக்கவங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கும்ல, இமிடியேட்டா எப்படி இமிடியேட்டா அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் என் முன்னாடி இருக்கு. மாசா இருந்துச்சா? பட்டைய கிளப்பிட்ட. ஒரிஜினலாவே நான் வில்லம்மா. தலைவர் டைலாக். ஓ, நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆமா, உன் தத்திரம் பிடிச்ச கையால ஒரு ஃபைல் எடு. யூ மீன் லக்கி ஹேண்ட்ஸ்? இல்ல, தத்திரம் பிடிச்ச கை. ஓகே. எனக்கு ஒரு டவுட். நீ எஸ்ஐ ஆன ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே. ஆனா என்னையே கான்ஸ்டபிள் ஆக்குன? எங்க அம்மா எப்பவும் சொல்வாங்க, ஒண்ணு நம்ம படிச்சிருக்கணும், இல்லனா படிச்சவனாவது நம்ம கூட இருக்கணும். நம்ம கேங்ல நீ தானே பிடெக் பாஸ் பண்ணிருக்க, அதனாலதான் கஷ்டப்பட்டு கான்ஸ்டபிள் வேலையை கொடுக்க சொன்னேன். பிடெக்கு கான்ஸ்டபிள் வேலையா? ஆமா, முதல்ல வேலையை பாரு. சரி. இங்கி பிங்கி டாங்கி ஃபாதர் இஸ் டாங்கி. உன்னோடது தத்திரம் பிடிச்ச காண்டடா, லக்கியான காண்டடா. இந்த 4 பேரை எப்படி சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அற்புதமான ஃபைல தான் எடுத்திருக்கேன். எல்லாரும் தயாரா? வாங்க ஆரம்பிக்க. ஆஹா, நீ போலீஸ் டெஸ்ட் போட்டு வந்தா உன்ன போலீஸ் நம்பிடுவோமா? இதுக்கு மேலே நம்பலன்னா இங்க போன புல்லட் உள்ள இறங்கி. என்ன அரெஸ்ட் பண்ண சொல்ற? நான் யாரும் தெரியும்ல, ஈஜாண்டனோட ஆளு. ஓ, நீ ஜீஜாவுடைய ஆளா? அப்ப நான் யாருன்னு தெரியுமா? கண்ணுக்கு தெரியற 3 சிங்கத்துல ஒன்னு நீதிக்கு, ஒன்னு நியாயத்துக்கு, ஒன்னு கர்மத்துக்கு, இன்னொன்னு என்னடா சொல்லுவாங்க? நேர்மைக்கு. ஆமா, நேர்மைக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத 4வது சிங்கம் இந்த போலீஸ். கூட்டாக சரி செய்யும் கூட்டங்கள் செயலாகும்.
சார் அடிச்சவங்க எல்லாரையும் தான் கையெழுத்து வாங்கி விட்டுறீங்கல்ல சார், எங்களையும் அதே மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருங்க சார். அவனுங்கெல்லாம் வயசான கிழவனுங்கடா. அவனுங்க மாறினாலும் மாறாம போனாலும் சொசைட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மாறலன்னா சொசைட்டிக்கு எவ்வளவு நஷ்டம், கஷ்டம். சார் நாங்களும் மாறிடுறோம் சார், ப்ளீஸ் சார். நம்ப முடியலையே, உங்க ரெக்வெஸ்ட்ல ரியாலிட்டியே இல்லையடா. என்னடா அமைதியா இருக்கீங்க, கேளுங்கடா. சார் சார் ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ், என் டேலண்ட் என்னங்கறத நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு கேளுங்கடா. கேளுங்க, நம்ம சாருக்கு ரொம்ப இளகுன மனசு. பாவம் பா, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப தெரிஞ்சிருக்குமா சார்? ஒரே ஒரு சான்ஸ் சார். தெரிஞ்சிருச்சு சார். என்னங்கடா உங்களை உள்ள தூக்கி போட்டானவே? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அவன் பின்னாடி யார் இருக்கா, அவனுக்கு அந்த போலீஸ் வேலை எப்படி கிடைச்சதுன்னு எல்லா டீட்டெயிலும் ஜிஜான்னு எடுக்க சொல்லியிருக்காரு. அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, அதனாலதான் இப்ப வரைக்கும் என்கிட்ட வரல. அவன்கிட்ட சுத்தமா பயமே இல்லடா. இல்லடா இல்லடா. அதனாலதான் உன்னை கொல்ல சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான். என்னடா இதெல்லாம்? கண்ணை தூக்கி போடு. இந்த கண்ணியா அவன் தான் கொடுத்தான்னா? ஆமாண்ணா. நீ எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, நாங்க தான் ஹெல்ப் பண்ண முடியல. தப்பா நினைக்காதனா? இரு, செத்துறாத. ட்ரெஸ் செமல்ல, சூப்பரா செட்டா இருக்குல்ல. இப்போ வெல்கம். ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குது இல்ல? காசிம்ங்கிற ரவுடியை கொண்டது இந்த 4 பேர். இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. மத்த விஷயத்தை இவங்க வாயாலே கேளுங்க. ஆமா, காசிம கொலை பண்ணது நாங்க தான், கொல்ல சொன்னது ஜீஜா தான். நாங்க காசிம் அண்ணன் சொல்ற சின்ன சின்ன செட்டில்மெண்ட் வேலையை செய்வோம். சமீபத்துல காசிம்க்கும் ஜீஜாவுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால ஜீஜா காசிம கொல்ல சொல்லி எங்களுக்கு சொன்னாரு. இவங்களோட சேர்த்து ஜீஜாவுக்கு எதிராக என்கிட்ட 40 கேசஸ் இருக்கு. இது போதாதா அந்த ஜீஜாவை அரெஸ்ட் பண்றதுக்கு? இப்போ இந்த 4 பேர் என்ன பண்ண போறீங்க சார்? இப்போதான் நான் ஜாயின் ஆயிருக்கேன். செக்ஷனை பத்திலாம் எனக்கு டீடைலா தெரியாது. இந்த செக்ஷனுக்கு தேவைப்படுற எல்லா கேஸையும் போட்டு இந்த 4 பேரையும் உள்ள தள்ளிட்டு எலும்பெல்லாம் நொறுக்க போறேன். வாய முடுங்கடா. கொலை பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறீங்களா? கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டு போயா. ஜீஜா தூ ஆஜா, உனக்கு ஆப்பு வைக்கிற ராஜா. எல்லாம் ஓகே தானம்மா? கரெக்டா எழுதிக்கோங்க. முக்கியமா என்ன பத்தி பேர் ஞாபகம் இருக்குல்ல? பீஸ் மார்க்கா. ஜீஜா, ஏய் ஜீஜா, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வாடா. வெளியே வர போறியா இல்லையா? நான் இல்லாத போது என் வீட்டுக்கு வந்து ஹீரோ மாதிரி பில்டப் பண்றேடா. ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு என்ன லோக்கல் ரவுடி நினைச்சாடா? டாய் ஜீஜாடா. என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்க? அவ எங்க இருக்கானே எனக்கு தெரியல சார். அவ எங்க இருந்தாலும் சரி வெளியே வர வச்சு கை காலை உடைச்சு விடணும். உன்னை பத்தின முழு டீடைல்ஸும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுதான் நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு தெரிஞ்சுக்கிறான். நீ அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? அதான். எப்படி எப்படி? நீ தனியா உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? சாரிமா, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி, அப்படியே இரு, நான் கிளம்புறேன். ஏய் பாப்பு ப்ளீஸ் உட்காரு.
நான் ஏதோ கொஞ்ச நேரம் உன்னோட ஹாப்பியா பேசிட்டு இருக்கலாம்னு வந்தா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கியே. நீ எதுக்காக வந்தியோ அததானே செய்யணும். அதுவும் கரெக்ட் தான், என் மேலதான் தப்பு. என்ன பாக்கணும்ன்றதுக்காக தான் நீ இவ்ளோ தூரம் வந்த. அத மட்டும் பேசு. கண்டதையும் பேசனா உள்ள புல்லட் இருக்குமா? பொம்மை துப்பாக்கி நினைச்சே என்ன? கீழே வை, கை கொடு. No. கொடு பாப்பு, ப்ளீஸ் கிட்ட வாயேன். இந்த காலத்துல ஆம்பளைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனா பொண்ணுங்களுக்கு மட்டும் ஆம்பளைங்க மட்டும்தான் ப்ராப்ளம். ஆஹா, இப்படி உட்கார்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பு, ஜிம்முக்கா போற? I need all your love. ஓகே. புரியாதொரு சுகம் தான் காட்டவா, இதழோரத்தில் உன்னையே மீட்டவா, உடலும் கடலாயாகி போனதே, உணர்வும் மலையாய் நீறி போனதே, மனதும் பொல்லாத வேகமானதே, உன்னோடு நான் சேர எண்ணம் வந்ததே. புரியாதொரு சுகம் தான் காட்டவா, புது சுதந்திரை காட்டிவிட இலக்கணம் இலையே, இதழ் தரும் சுவை ஊட்டிவிட எனது உடலின் குளிர்தனிலே ஓர் வெப்பம் வருமே, இதமான உணர்வு என்னுள்ளுற உண்டாகுமே, தாழாத மோகத்தாலே கவர்ந்ததா, வீழாத தாகத்தால் தூக்கம் சென்றதா. புரியாதொரு சுகம் தான் காட்டவா, இதழோரத்தில் உன்னையே மீட்டவா, பாய். Bye. ஏய் ஓடி ஓடி சீக்கிரம் வாங்க. ஏய் ஓடி ஓடி. டேய், கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க போல. அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க அவனை தானே ஃபாலோ பண்ணோம்.
ஆனா சாயந்தரம் தான் தெரிஞ்சது அவன் எங்களை ஃபாலோ பண்ணான்னு. நல்லா தானடா இருந்தேன். கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிச்சேன். பொலிட்டிக்கலாவும் நல்லா தானே இருந்தேன். அப்புறம் என்கிட்ட எதுக்குடா பிரச்சனை பண்ண? என் அம்மாவை நீ கொல்லலன்னா உயிரோட இருந்திருப்பல்ல. இப்ப பாரு, தேவையில்லாம கொல்ல வேண்டியதாயிடுச்சு. தப்பு பண்ணிட்டடா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க அம்மாவை கொன்னது நான் இல்ல. நான் இல்ல. டேய், செத்துட்டியா? டேய் ஜீஜா, எந்திரா. ஜீஜா, என் அம்மா கொண்டது நீ இல்லையா? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா எந்திரிடா ப்ளீஸ்டா. டேய், யாருன்னு சொல்லிட்டு செத்து போடா. டேய் எந்திரா. டேய் எந்திரா. டேய் எந்திரா. டேய் டேய் எந்திரா. எந்திரா. எந்திரிடா. என் அம்மாவை ஜீஜா கொள்ளணும்னா வேற யாரு கொண்டு இருப்பான்? என்ன சுத்தி என்ன நடக்குது?
பாய்மா. பாய். சார் காலனில எல்லார் வீட்லயும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்க வீட்லயும் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணவா சார்? என் வீட்டுக்கு சிசிடிவி மாதிரி நானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு சிசிடிவி? கிளம்பு. சரிதானம்மா? கரெக்ட் தானே சொன்னேன்? பாய். பாய். சக்ரி ஜீஜா தான் கொண்டான்னு சொன்னான். ஆனா ஜீஜா கொல்லவே இல்லை. ஜீஜாவும் இல்லை, ஜீஜாவோட ஆளுங்களே இல்லை. அப்ப யார் கொண்டு இருப்பா? சிக்கரி சொன்ன மாதிரி யாரும் வரல. சிக்கரிக்கு யாரு பேக் கொடுத்தா? அப்போ கொன்னது